கிம் நியம்ன சோசந்தி. எதை கண்ட்ரோல் பண்ணா கவலையப்பட வேண்டாம்? ஆசை, அப்புறம் கோபம். எதை கண்ட்ரோல் பண்ணணும்? வெரி குட், மனசு. நீங்கள் பகவத்கீதையில் நீங்கள் கேட்டிருப்பேள், நூச்சூர் வெங்கட்ராமன் சுவாமிலாம் வந்து சொல்கிறார், நீங்கள்லாம் டிவோட்டீஸ் கேட்டிருப்பேள். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் ஒன்று சொல்கிறார், கேட்டிருக்கேளா? அதாவது வந்து இது பஞ்ச இந்திரியங்கள் தான் குதிரை, நான் தான் சாரதி, மனசு தான் சாரதி, இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேளா? இதில் மனசுங்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லையா? கரெக்டாக நம்ம இன்னைக்கு சஹஸ்ரநாமம் சொல்லணும் அப்படிங்கிற சமயத்தில் இன்னைக்கு பாகுபலி கன்க்ளூஷன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன் டிவியில். எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாகுபலியை சூஸ் பண்ணலாம். பிரபாஸ் நன்னா தான் நடிச்சிருக்கார், இல்லையா? அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருக்கார். ஆனால் நமக்கு தர்ம பாராயணம் எது நமக்கு மோட்சம் கொடுக்கும்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். பாகுபலி கட்டப்பா வை கீழ் கட்டப்பானா உடனே அந்த கேள்வியை படித்த உடனே யக்ஷ பிரஷ்னம் மாதிரி நமக்கு என்ன இது பதிலாக கிடைக்கும்? அவர் சம்பளம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். கட்டப்பாவும் போயிட்டார், கட்டப்பாவை கொன்னவரும் போயிட்டார். கட்டப்பாவை யாரும் கொல்லலையா? ஏதோ ஒன்று அதில் கட்டப்பா யாரையோ கொன்னார், அவரும் போய் சம்பளம் வாங்கி போயிட்டார், இவளும் சம்பளம் வாங்கி போயிட்டார். நமக்கு தான் இப்போ மோட்சம் வேணும், அதனால வி ஷுட் சூஸ். அப்போ என்ன சார் பண்ணுறது? பல பேர் என்னென்னா, சார் ஐ கேனாட் அஃபோர்ட் டு லூஸ் பாகுபலி ஃபார் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போலாம் டிவியில் ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது, ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லையா? நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டிய வேலையில் நம்ம சொன்னால்தான் யூ வில் நோ வாட் டு ப்ரையாரிட்டைஸ். ப்ரையாரிட்டின்னு இருக்கு இல்லையா லைஃப்பில், இல்லையா? ஒரு குழந்தைக்கு கூட விளையாட்டு, அதே சமயத்தில் படிப்பு. நீங்கள் என்ன சொல்ல, விளையாடவும் விளையாடு, படிக்கவும் படி. அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுதுன்னா படிக்க முடியாது, ரொம்ப படிப்பு எக்ஸ்டெண்ட் ஆகிடுதுன்னா டல் ஆகிடும். என்ன நோ பிளே மேக் டாம் அ டல் பாய், ஏதோ ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில். அந்த மாதிரி விளையாட்டும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், ப்ரையாரிட்டி இருக்கணும். அதனால் இங்கேயும் உபன்யாசத்துக்கு வரணும், கரெக்டாக ஆற்றுல போய் தளிகை. இப்போ உட்காந்து நீங்கள் ஆற்றுல போய் உட்காந்து தளிகை பண்ண ஆரம்பிச்சாலும் ரொம்ப லேட் ஆகிடும். ஆனால் பல பேர் நீங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணி வச்சுருப்பீங்கன்னா, ஏற்கனவே 5 மணிக்கே ஒரு மாதிரி தோராயிரமாக பண்ணி முடிச்சுட்டு இன்னும் திருமாறணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆற்றுல போய் திருமாறிட்டேன்னா கரெக்டாக இருக்கும், இல்லை? ப்ரையாரிட்டி பண்ணி வச்சுக்கணும். அதனால் சொல்கிறார், மனோயஸ்யன சோசந்தி, மனசு, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, கைச்ச சந்திர்ன ஜீரியதே, யாரோட யாரோட நம்ம கூட இருந்தா நமக்கு டயர்டே இருக்காது? நண்பன், அப்புறம் அடியேன் ஞானிகள். ஞானிகள் கிட்டத்தட்ட சுவாமி கரெக்டாக சொல்லிட்டார். இதுக்கு சங்கர பகவத் பாதர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், சத்சங்கத்வே நிசங்கத்வம். ஒரு நல்ல குரூப். அபிராம பட்டர் என்ன சொன்னார்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நம்மளை சுற்றி இருக்கிறவா, ஐயோ இவன் நன்னா இருக்கணுமே நினைக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட். சுற்றி இருக்கவா நமக்கு நல்லவாளாக இருக்கணும். உங்களுக்கா வீடு கட்டிட்டேளா? கட்டிட்டா போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள். பல பேர் என்னென்ன, சார் எனக்கு ஊர் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ், கஷ்ட காலத்தை ஒத்தனும் உதவ மாட்டோம், அந்த மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. இருந்தாலும் ஒன்று நல்ல வாழா. பாவம் இந்த அர்ஜுன், இந்த துரியோதனன் ரொம்ப இந்த கர்ணனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிலாம் பார்த்தா ஒரு இடத்துல கர்ணன் உதவினது கிடையாது. துரியோதனா வாஸ் ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில். துரியோதனன் பாவம் எல்லாம் லூசிங் பேட்டில் தான், அவன் அதர்மம். பாருங்கள் அவனுடைய கேஸில் எப்படி ஆகிடுது. பீஷ்மர் என்ன பண்ணார், நான் சண்டை போடுவேன், ஆனால் பஞ்சபாண்டவாளை நான் கொல்ல மாட்டேன். இப்படி ஒரு கமாண்டர் இன் சீஃப். நம்ம விராட் கோலி சொல்கிறார், நான் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய அக்தருடைய பாலை மட்டும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஃபைட் பண்ண முடியுமா? நான் பஞ்சபாண்டவாளை மட்டும் கொல்ல மாட்டேங்கிறார் பீஷ்மர். துரோணர், ஐயோ ஆமாம் நானும் பஞ்சபாண்டவாளை கொல்ல மாட்டேன். கர்ணன், பீஷ்மர் சண்டை போடுற வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். இது எப்படி இருக்கு பாருங்க. அதில் அவன் இன்னொரு இது வச்சுருந்தான், என்னன்னா பஞ்சபாண்டவாளில் அர்ஜுனனை தவிர நான் வேற யாரையும் கொல்ல மாட்டேன். எடுத்தா இதை விட ஒரு சிகரம் என்னன்னா, அந்த காலத்தில் கர்ணன் மாதிரி பொறாம பிடிச்சவன் யாரும் கிடையாது. நான் முதல் நாளே சொன்னேன், அது பல பேர் கோவம் வந்துட்டுருக்கோம். சார் எங்கள் சிவாஜி நடிச்சிருக்கார், இப்போ அவன் சிவாஜி வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டு நடிக்கலை, அதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த டைரக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் விட்டுட்டார். என்ன ஆகிடுறது, மகாபாரதத்தில்
மத்ரதேசத்து ராஜாவுடைய பெண்ணினுடைய பிள்ளைகள் தான் இவா 2 பேர். கரெக்டா? நகுல சகதேவாள். நகுல சகதேவாளுக்கு மாமா மேலே ரொம்ப ஆசை. சல்யன்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணிவிட்டான், பாவம் இவாளுக்கு உதவ வேண்டும், இவாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு அலையன்ஸ் வச்சுக்கலாங்கிறதுக்காக பாவம் பாண்டவாள் அலையன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கா. யாராவது ஓட்டிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கா. அப்போ மதுரதேசத்து ராஜா நன்னா அப்படி வந்துட்டுருக்கார். சல்யன் வந்துட்டுருக்கான் இப்போது ரதத்தில். அங்கே வரும்போது அந்த காலத்துலலாம் எப்படின்னா தாகப்பந்தல் போஜனப்பந்தல்னு போடுவாள். ஜலம் எங்கேயாவது ஒரு பந்தலில் போட்டு வைப்பா, சாப்பாடு. அந்த காலத்து அங்கே வெளியில் பார்த்தா டி பவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. D.Bhavan அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இங்கே சாப்பாடு கிடைக்கும் பிறகு கார்டு அக்செப்டட், பேடிஎம் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். உடனே என்ன பண்ணார் நம்ம சுவாமி, நம்ம சல்யன் உடனே இறங்கி உள்ளே போனார். எல்லாரும் அங்கே ஃபேஸை கவர் பண்ணியிருக்கா. அபுதாபி மாதிரி இங்கே ஏதோ ஃபேஸை கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரியுது. உடனே இலையை போட்டால் நல்லா கொஞ்சம் இது அடப்பிரதமன், சக்கப்பிரதமன், ஆளன், ஓளன் எல்லாம் இன்றைக்கி ஒரு சத்யா, கேரளா சத்யா அன்றைக்கி. அதனால் எல்லாத்தையும் வச்சு நல்லா இவர்ப்பான் பரிசேஷன்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஹவாடின்னு சொல்லி வெத்தலையெல்லாம் பார்க்க சாஃப் இதெல்லாம் போட்டு வாயில் போட்டுக்கிறார். இவத்தான் இப்போ ஷார்ட் ஆச்சு, டி பவனில் ஷார்ட் ஆச்சு. கிவ் மீ த பில் அப்படின்னாரு. பில்லை எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்துட்டு உள்ளே பார்த்தா டி பவன் ப்ரைஸ் போடல, ரூபாவே எவ்வளோன்னு போடல. சல்யன் பார்க்குற போடல, ஜிஎஸ்டி இன்னும் இவர் அமல்படுத்தலை போல இருக்குது. என்னன்னு பார்த்தா அப்போ கொண்டு வந்தவன் தன்னுடைய முகமூடியை திறந்தா அது துரியோதனன். டி பவன்னா இப்போ என்ன, துரியோதன பவன் பாருங்க, அப்ரிவேஷனில் வச்சுட்டாங்க. ஐயோ, டி பவன்னா இவன்தா, எதுக்கு துரியோதனா இப்படி பண்ண? இப்போ எங்கள் ஆற்றுல நீ ஷார்ட் விட்ட, அதனால் அதுக்காகவாவது நான் சொல் பேச்சை நீ கேட்கணும். அவர் பாவம் பாண்டவாளுக்கு உதவணும்னு போகிறார் சல்யன். உதவணும், இப்போ ஒன்றும் பண்ண முடியல. அழுக வந்துடுது சல்யனுக்கு. ஐயோ, நம்ம நகுல சகதேவனுக்கு உதவ முடியலையே. சரி, இந்த பார்ட்டியை சேர்ந்துடுறார், வர வழியே இல்லை. நிதிஷ் மாதிரி சேர்ந்தாச்சு இந்த கிராண்ட் அலையன்ஸை. இந்த கிராண்ட் அலையன்ஸை சேர்ந்த உடனே இப்போ என்ன பண்ணுறது சுவாமி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவன் ஒரு ரூல் போடுறான் சல்யன். நான் ஒரு நாள் தான் சண்டை போடுவேன். இது ஒருத்தராக பாருங்க, பீஷ்மர், துரோணர், இப்போ பாருங்க துரியோதனா இஸ் ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில். அப்போ தான் என்ன ஆகுது, பீஷ்மர் உயிரோட, அதாவது சண்டை போடுற வரைக்கும் நான் போட மாட்டேன்னா கர்ணன். இப்போ பீஷ்மர் தான் படுத்த படுக்கையானவன தான் துரோணர் வரார். சீனியாரிட்டி படி துரோணர் வரார். பிபின் ராவத்தை போட மாதிரி போடல, கரெக்டாக அடுத்தது இவர் வந்துடுறார். அடுத்தது நம்ம துரோணர் வந்தோடனே துரோணர் சண்டை போட்டுடுறார். அப்புறம் தான் இந்த திருஷ்டத்யும்னன் தலையை வெட்டி விடுறான். அப்புறம் கர்ணன் வரணும். கர்ணன் வரும்போது என்ன ஆயிடுது, அவனுடைய டிரைவர் அன்றைக்கி ஏதோ கேஷுவல் லீவ் போட்டுவிடுறான். சிஎல் ஏதோ காம்பன்சேட்டரி ஆஃப். அன்றைக்கி தான் அவன் அர்ஜுனனோட சண்டை போடணும். டிரைவரை காணும். சாரதி முன்னே ரதத்தை எடுத்து செல், சாரதியை காணும். உடனே எஸ்எம்எஸ் டு துரியோதனா, ப்ளீஸ் ஃபைண்ட் அ சூட்டபிள் டிரைவர் இமீடியட்லி. அப்போ தான் ஞாபகம் வருது, சல்யன் சொல்லியிருக்காரு நான் ஒரு நாள் சண்டை. உடனே சல்யனை கூட்டுன்னு வா, அட்ஹாக் டிரைவர், அவரை உட்காத்தி வச்சா. கர்ணனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் சொல்லுங்க, ஏன்னா எதிர்க்க அர்ஜுனனோட சண்டை போடுறாரு. அர்ஜுனனோட ஃபேமஸ் யார், அவரோட டிரைவர். என்னாச்சு, எங்கள் தாத்தா சொல்லுவார், எங்கள் தாத்தாவுடைய பெரியண்ணா அந்த காலத்தை ஜட்ஜாக இருந்தார். அவர் ஒரு ஊரில் ஜட்ஜாக இருந்துட்டு அடுத்த ஊருக்கு போகிறார், கடலூருக்கு போகிறார். ஜஸ்டிஸ் ராஜகோபாலன்னு பேர். போனார். முன்னாடி சாரதி நல்லா டிப்டாப்பாக இருப்பான். அந்த ஊரில் எல்லாரும் மாலையோடு காத்துட்டுருக்கா. கார்லேருந்து டிரைவர் இறங்குறா, எல்லாரும் மாலையை டிரைவருக்கு போட்டுவிட்டார். அப்புறம் மெதுவாக ஜஸ்டிஸ் ராஜகோபாலன் இறங்கினா அவர் வேறு மாதிரி பட்டையாக திருமணை போட்டு இப்படி இறங்குறார். பார்த்தா மாலையெல்லாம் டிரைவருக்கு. ஏன்னா டிரைவர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும். அர்ஜுனன் யார் டிரைவர், பார்த்த சாரதி இல்லையா. அதனால் உலகமே சொல்கிறது எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் டிரைவர் மேலே தான். ஜி டிவி எல்லா டிவியும் டிரைவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. கிருஷ்ணர் இப்போ ஒரு கை குலுக்கினார், 20 செகண்ட் கை குலுக்கினார், பாடி லாங்குவேஜை பார்த்தா இந்த சண்டை சீக்கிரம், இப்படிலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறான். அதனால் இந்த கர்ணனுக்கு பொறாமை என்னென்னா, அர்ஜுனனுக்கு இருக்கிற மாதிரி டிரைவர் எனக்கு வரணும். அப்போது துரியோதனன் சல்யனை கன்வின்ஸ் பண்ணுறான். இதை சல்யன் சொல்கிறான், நானே ஒரு பெரிய டிரைவர், யூ நோ ஹவு மச் ஐ ஃபைல் மை ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபார் so many crores, how can I become the driver அப்படின்னார். அப்போதான் மகாபாரதத்தில் திரிபுர சம்ஹாரத்தை சொல்கிறான் துரியோதனன் வாயால் சிவபெருமானுடைய பிரசங்கம் வருது. என்னென்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு 3 முப்புரங்கள் எரித்த சிவபெருமான், திரிபுராந்தகாய காலாக்னி காலாய மிருத்யுஞ்சயாய சதா சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம ஸ்ரீருத்ரம் ஆரம்பிக்கிறோம்.
இல்லை திரிபுரம்னு ஒன்று வரும். நீங்கள் பாகவதத்தில் கேட்டாலும் 7வது ஸ்கந்தத்தில் நரசிம்மாவதாரம்னு திரிபுர சம்ஹாரம்னு வரும். அந்த காலத்தில் 3 அசுராள் இப்படி நான் சொல்லிகிட்டே போனேன்னா ஒரு கதையாக இது அடுத்த கேள்வி வராது. ஆனால் உங்களுக்கு இந்த ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி முடிச்சுடுறேன். 3 அசுராள், அவள் 3 பேரும் ஒரு வீடு கேட்டிருக்கா. கோல்ட் ஹவுஸ், சில்வர் ஹவுஸ், அயர்ன் ஹவுஸ். இந்த ஹவுஸ் எல்லாம் ஒன்றுமே ஆகாது, க்ளீனாக இருக்கும். ஆனால் இந்த அசுராலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹவுஸ் வந்து ஃப்ளையிங் ஹவுஸ். நம்ம வீடு பறந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கு, நாளைக்கு நீங்கள் வேணும்னா வீடோடு பறந்துட்டு பொள்ளாச்சி போகலாம். அப்படிலாம் முப்புறங்கள் எங்கே வேணுமோ இடிச்சுருவா போட்டு. அதனால ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இருந்தா. அவள் ஒரு வரம் கேட்டிருந்தா. என்னன்னா, நாங்கள் 3 பேரும் ஒரே லைனில் வரும்போது ஒரே அம்பினால் நாங்கள் போனோம். பாருங்க, மேத்ஸில் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு ஒன்று வரும். 1,2 3,4 அப்படின்னா இது கோஆர்டினேட்ஸ் எக்ஸ், ஒய். நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். 2 பாயிண்ட்டை கொடுத்தா நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் சுவாமி. 3 பாயிண்ட்டை கொடுத்தா ஒரே லைனில் அது வராது. 1,2 3,4 8,9 அப்படின்னா இப்படிலாம் வரும், கோலம் போடுற மாதிரிலாம் வரும். அப்போ என்ன, ஒரே லைன் போடணும்னா மேத்ஸில் ஒரு ஃபார்முலா உண்டு, த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு ஒன்று உண்டு. எல்லாரும் படிச்சிருப்போம், கவலைப்படாதீங்க. மறந்து போயிட்டா நோ ப்ராப்ளம். அந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு ஒன்று உண்டு. கரெக்டாக பிரம்மா என்ன பண்ணிட்டா, பிரம்மா வரம் கொடுத்துருவார். அவர் தசரதர் மாதிரி கொடுக்குறது மாதிரி யோசிக்கவே மாட்டார், டக்குன்னு கொடுத்துருவார். அப்புறம் பெருமாள் கிட்ட போனார். பெருமாள் பார்த்தார், உடனே வந்து கால்குலேட் பண்ணுறார். முதல் வீடு இன்று 11:03 வந்தது. இப்படி கால்குலேட் பண்ணி ஏதோ பெரிய ஹை லெவல் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரிகிறது, இத்தனாவது நாள், இத்தனாவது நேரம், இத்தனாவது நாழிகையில் 3 வீடும் ஒரே லைனில் வரும். இந்த வருஷம் சொன்னா இல்லையா, மெட் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னா, இந்த வருஷம் நார்மலை விட ஜாஸ்தி ரெயின்ஃபால் இருக்கும்னா தெரியுறது இல்லையா இப்போ. அதனால் எப்படி சுவாமி, மெட் டிபார்ட்மெண்ட் முன்ன ரமணன் ஒருத்தர் இருப்பார் பாவம். ரமணன் போய் இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கார், அவரும் சொல்கிறார் பாவம். அவள்லாம் சொல்கிறா, நம்பிக்கையில் சொல்கிறா, ஆனால் அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியா இருக்குது, மாறா இருக்குது. அதனால் ஒரே லைனில் வரும் அப்படின்னு பெருமாள் கால்குலேட் பண்ணிட்டார். அப்போ உடனே சிவபெருமான் கிட்ட சொன்னார், அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம் அம்மா கிட்ட, நீர் பார்த்து. சிவபெருமான் இப்போ அந்த திரிபுரத்தை அழிக்கணும். இப்போ அந்த திரிபுரம்ங்கிறது அவ்வளோ பெரிய இடம். அதுக்கு இந்த நார்மல் சேரியட், நம்ம இந்த மெட்ராஸில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த பாராத்துக்கெலாம் நிறைய சேரியட் வச்சுருப்போம். அந்த சேரியட்லாம் பத்தாது. என்ன சேரியட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பூமியையே ரத்தமாக்கிட்டா. எர்த் பிகேம் த சேரியட். வீல்ஸ் எது? சந்திரனும் சூரியனும் வீல்ஸ். 4 வேதங்கள் தான் 4 குதிரை, சந்தசுக்கள் தான் கடிவாளம். சிவபெருமான் மேருமலையை வில்லா வச்சுருக்கார். கிம்கரோ மேருதன்வான்னர் தேசிகன். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதி யத்ரூபங்காத் குசுமதனுஷா கிம்கரோ மேருதன்வா. மேருமலையை வில்லா வச்சுட்டார். நான் ஏத்தனம் இல்லையா, நான் ஸ்ட்ரிங். வாசுகி பாம்பு, அந்த காலத்தை பாம்பு வாசுக்கியை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிப்பான் அந்த பாம்பை. அது நின்று சர்னிங் ராடாக யூஸ் பண்ணுவா. இது ஸ்ட்ரிங். அம்பு பார்த்தா அம்பு சப்ளை இல்லைன்னு விட்டான் ஒர்க் ஷாப்பில். சார், இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக், யூ ஆர்டர் இன் 2 days, யூ வில் கெட் இட் லேட்டர். நான் இவர் அடிக்கணும் போட்டு. அப்போ பெருமாளை பிரார்த்தனை பண்ண நாராயணன் அம்பு ஆனான். நாராயணனான அம்புக்கு முனையில் ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா, அது சக்கரத்தாழ்வாராம். ஹரபுர ப்ளோஷகாரண. இப்போ சிவபெருமான் அடிக்கணும், அடிச்சார். ஆனால் இப்போ முதல்ல இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முதல்ல டிரைவர் கிடைக்கணுமே, சாரதி. இப்போ ரதமெல்லாம் தயாராகிடுது. இப்போ யாரை சாரதியாக போடலாம்னு யோசிக்கும்போது பெருமாள் சொன்ன பிரம்மாவை வச்சுக்கோ. ஏன் பிரம்மாவை வச்சுக்கணும்னு கேட்டால், சிவபெருமான் ரொம்ப சாஃப்ட், அப்படியே ரொம்ப ஆசுதோஷி, ரொம்ப சாஃப்ட். ஆனால் சட்டுன்னு கோபமும் வந்துடும். அதனால் அவருக்கும் அம்பாளுக்கும் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பெருமாள் வந்து ஃபைசல் பண்ணி வைப்பார், யூ ஹேவ் டு பி டுகெதர் அப்படின்னு. இப்போ அவருக்கு கோபம் வந்துடுத்தானே நெற்றிக் கண்ணை திறந்து விடுவார் பகவான். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு உடனே ஒரு ஃபிலிம் ஞாபகம், நெற்றிக்கண்லாம் திறந்துடுவார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போது யார் இவருக்கு எப்போ நெற்றிக்கண் திறக்கிறதுன்னு பார்க்க தெரிஞ்சவரோ அவரை டிரைவராக போடணும். அதனால் பிரம்மாவை போட்டால், பிரம்மாவுக்கு 4 தலை பாருங்க. அதனால் அவருக்கு சிவனுக்கு எப்போ கோபம் வந்துடுச்சு தலையை குனிஞ்சுப்பார். அதனால் அவரை டிரைவராக போட்டா. அப்போது துரியோதனன் சொல்கிறான் மகாபாரதத்தில், சல்யா, அன்னைக்கு சிவபெருமானுக்கு பிரம்மாவே டிரைவரானார், அவரே ஒன்றும் சொல்லலை, ஏன் கர்ணனுக்கு நீ டிரைவர் ஆகக்கூடாது அப்படின்னு மகாபாரதத்தில் இது ஒரு இடம். மகாபாரதம்ங்கிறது ஒரு பெரிய கடல் சுவாமி. அதில் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்கிறா, நல்லவாளோட சங்காத்தம். கர்ணனுக்கு பாவம் எல்லாம் தோற்று போயிட்டான்.
அவன் துரியோதனன் துஷாசனன். ஏன்னா அவள் அசோசியேஷன் சரியா இல்லை, அவள் கட்பந்தன் சரியா இல்லை. கட்பந்தன் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் நினச்சிருக்கும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அங்கே கரப்ஷன் சார்ஜ், அதனால் அது கெட்டு போயிடுது. சந்திஹி சத்பிர்ன ஜீயதே பரம பாகவத மௌனிவர சசி விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగాక ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அடுத்தது கேட்குறார் கேள்வி, கிம் நுஹித்வா பிரியோ பவதி. எதை விட்டுட்டா ஒருத்தர் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சவரார்? சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க சார் அவர் பார்த்தா. எது விட்டுட்டா அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு? ஈகோ. வெரி குட். ஈகோ விட்டுட்டா. நான் பாருங்கோ, வந்தா உள்ள அவளை பார்க்க தெரிஞ்சுது, என்னை பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை அவளுக்கு வரலை. என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு தெனாவட்டு இருக்கணும் அப்படி எல்லாம் நினைக்காமல் நம்மளா போய் கேட்டுடலாமே எப்படி இருக்கேன்னு. அப்போ அவள் எங்கே என்ன பண்ணுவா? நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவா. எப்போவுமே நம்ம முந்தின்ட்டோன்னு வச்சுங்கோ, we will be the beneficiary. அதனால் ப்ரைடு பார்க்கக்கூடாது. மானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மானம் அப்படின்னா வேற. வடமொழியில் உங்களுக்கெல்லாம் நான் தைரியமாக சம்ஸ்கிருதம் சொல்லலாம் இல்லையா? நீங்கள்லாம் எல்லா லாங்குவேஜஸையும் ரசிக்கக்கூடியவா. தமிழையும் ரசிப்பேள், எல்லா மொழியும் ரசிப்பேள். ஏன்னா பகவான் நமக்கு டேலண்ட் கொடுத்துருக்கார். மானம் அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். மகாலட்சுமியை பற்றி எடுக்கிறார் தேசிகன். மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம். மான அதீத, அளவிட முடியாத பெருமை உடையவள் மகாலட்சுமி. அளவு. ஆனால் மானம்ங்கிறதுக்கு தமிழில் வேறு டெஃபினிஷன் உண்டு. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க.
ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரம் எடுக்கிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. என்ன அழகான தமிழ் பாருங்க. தமிழை காப்போம் அப்படின்னா முதல்ல இந்த பாசுரத்தை கற்றுப்போம். அதனால் பாசி தூர்த்து கிடந்த பார்மகள், பார்மகள்னா பூமி தேவி, அவன் மேலே பாசி பிடிச்சிருக்கான். மானம் இலா பன்றியாம், பெருமாள் யாரா வந்தார்? வராகரா வந்தார். மானமிலா பன்றி, மானமே இல்லாது சார் அந்த பன்றிக்கு. பெருமாளுக்கு மானமே கிடையாதான்னு அந்த அர்த்தம் இல்லை. தேசிகன் எடுத்தார், அபிமானமிலா பன்றியாம். அந்த அபின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோ. அபிமானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, மாரீச்சன் பொன்மானா வரான் ராமாயணத்தில். வரும்போது பொன்மானா வரும்போது சீதை கிட்ட இப்படி போகிறான் அப்படி போகிறான். சீதை வந்து மான் பின்னாடி அந்தமான்னு கேட்குறான். அப்போ என்ன ஆகுது? லக்ஷ்மணன் ஓடி வந்து சொல்கிறார், அம்மா மானை பாருங்கோ. காட்டில் இருக்கக்கூடிய அதே ஜாதியை சேர்ந்த மற்றைய மான்கள்லாம் வந்து இந்த மானை அப்படின்னு முகர்ந்து பார்த்து என்னவோ முகர்ந்து பயந்து ஓடுறது. பொதுவாக அனிமல்ஸுக்கெலாம் ஒற்றுமை ஜாஸ்தி, குரூப்பாக தான் போகும். ராத்திரியெல்லாம் நீங்கள் 3 மணிக்கு வந்தேன்னா 4-5 நாய் ஒன்றா சேர்ந்து நம்மளை துருத்தும். அதனால் அதுக்கெல்லாம் அசோசியேஷன் ஜாஸ்தி. அதுக்கெல்லாம் நாய்கள் அசோசியேஷன் மாதிரி மான் அசோசியேஷன். மான் அசோசியேஷனில் எல்லா மானும் பயந்து ஓடுறது இந்த மானை பார்த்து. அப்படின்னா இது வெளிப்புறத்தில் மான், உள்ளுக்குள்ளே என்னவோ தெரியலமான லக்ஷ்மணர் சொல்கிறார். ஆனால் சீதை அதெல்லாம் சொல்ல, எனக்கு மான் வேணும் மான் வேணும்னு அடம்பிடிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால் 2 வார்த்தைகள் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்கோ. ரூபம், ஸ்வரூபம். ரூபம்னா என்னென்னா வெளி தோற்றம், ஸ்வரூபம்னா உள்ளே இருக்கக்கூடிய தன்மை. இப்போ மான், அது வெளிப்புறத்தில் மான் வேஷம் போட்டிருக்கு. ஆனால் ஸ்வரூபம் இன்னும் ராட்சச ஜாதியை சேர்ந்த அந்த எண்ணம். நம்ம மாற்று குழந்தைக்கு கிண்டர் கார்டனில் யூகேஜியில் என்ன பண்ணிவிடுவோம், ஆற்றுல நன்னா அதுக்கு டைகர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ்லாம் அனுப்புவோம். அது ஸ்டேஜுக்கு போகும். ஸ்டேஜுக்கு போய் குர்ருன்னு ஏதாவது சொல்லணும், அது ஆடியன்ஸை பார்த்து பயந்து போயிடும். ஏன்? ஏன்னா ரூபத்தில் அது டைகர், ஸ்வரூபத்தில் இன்னும் குழந்தை. இது மாரீச்சன். இதே எங்கள் பெருமாள் பூமாதேவியை சம்ரட்சிக்கணுங்கிறதுக்காக பன்றியாக வந்தாராம். அவர் பன்றியாக வந்து பூமியில் வராக க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கும்போது அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய மற்ற பன்னிக்குட்டிலாம் வந்து தான் பெருமாளை முகர்ந்து பார்த்து இவரோட கலந்துடுத்தான். ஏன்னா பெருமாள் தான் பன்றியா வரும்போது ரூபத்தில் மட்டும் தன்னை பன்றியா மாற்றிக்கிறது இல்லை, மனசளவுலையும் தன்னை பன்றியா நினச்சிக்கிறார். அபிமானம் இலா பன்றி. இன்னொரு வார்த்தை உபமானம் இலா பன்றி. உபமானம்னா கம்பேரிசனே இல்லாத பன்றி. க்யூட்டாக இருக்கணும் அந்த பன்றி இல்லையா? பன்றியிலேயே க்யூட் பன்றி ஒன்று எங்கே சுவாமின்னா ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு இடம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அழகான க்ஷேத்திரம், பெரிய கோவில், ஆர்கிடெக்சர் பிரமாதமாக இருக்கும். கர்ப்பகிரகத்தில் பார்த்தா இவ்வளவு தான் பெருமாள் இருப்பார். அப்படி ஸ்டைலாக இப்படி பிடிச்சிட்டு இருப்பார் பெருமாள். அந்த பெருமாளை தூக்கின்னு வந்துள்ளாமான்னு தோணும், அவ்வளோ க்யூட். உபமானமிலா பன்றி. ஆனால் நமக்கு விட வேண்டியது ஈகோ. மானம் ஹித்வா பிரியோ பவதி. மானத்தை விட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். கிம் நு ஹித்வா ந சோசதி. எதை விட்டா ஐயோ நம்ம விட்டுட்டோமேன்னு வருத்தமே பட மாட்டோம். சார் விட்டாச்சு சார், பட் ஐம் வெரி ஹாப்பி. எதை விட்டா நீங்கள் கோவப்பட மாட்டேன். எதை விட்டா வந்துடுதான் சார் கோவம். லீக் பண்ணிட்டேன் நானே, எனக்கு தெரியாமல் லீக் பண்ணிட்டேன். அதனால் குரோதம் ஹித்வான சோசதி. குரோதம், கோபம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோபம், கோபம் சார் நோவா ஒன்றுமே தெரியல. கோபம்னா என்ன? கோபம்னா என்ன? ஆங்கர். குரோதம்னா ஆங்கர். என்ன சுவாமி, கோபம்னால ஆங்கர், குரோதம்னால ஆங்கர், அதில் தான் வித்தியாசம் இருக்குது. கேளுங்கோ. கோபம்னா எது நமக்கு துயரம் கொடுத்துருக்கோ அது மேலே ஒரு குறுகிய காலத்துக்கு வரக்கூடிய எண்ணத்துக்கு கோபம்னு பேர். புரியுறதா? இப்போ ஒரு குழந்தை அது நல்லா ஷூ போட்டிருக்கு, பிரமாதமான ஷூ. அது என்னது? வுட்லேண்ட் ஷூ. வுட்லேண்ட் ஷூலாம் நீங்கள் பார்க்கணுன்னா அது தூக்கின்னு வரத்துக்கே ஒரு ஆள் வச்சுக்கணும் நம்ம, அவ்வளோ கனமாக இருக்கும். வுட்லேண்ட் ஷூ போட்டுன்னு அது ஆற்றுக்குள்ளே நடக்கிறது. பாட்டிக்கோ கால் அப்படியே இப்படி சாஃப்ட் ஆகிண்டே இருக்குது. அது பாட்டி காலை போட்டு மிதிச்சுடுறது. அப்போ பாட்டிக்கு அந்த இன்ஸ்டன்ட்டில் கோவம் வரும். டேய் யூ என்னடா
சொல்கிறாளா, அந்த கோபம் அப்போ கோபமாக இருக்குது, அவ்வளோதான். அது குறுகிய காலத்தில் இருக்குது, காரணத்தோடு வருது. அது மிதிச்சோண்டா ஐயோ எவ்வளோ நன்னா இருக்குது சொல்லுவில, கோபம் வருது. ஆனால் மறந்துடுறா, அதுதான் கோபம். இதே இந்த குழந்தை இப்படி மிதிச்சுடுறது, இது வளர்ந்து வருது, 25வது வயசில் கல்யாணம். நிறுத்துங்கள் கல்யாணத்தை. 4 வயது குழந்தையாக இருக்கும்போது உட்லேண்ட் ஷூவை போட்டுக்கொண்டு என் காலை மிதித்தது இந்த குழந்தை அப்படின்னு சொன்னால் அது குரோதம். உள்ளுக்குள்ள அதை வச்சு 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 புதைச்சி வச்சா குரோதம். மன்யூன்னு பேர் இதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. குரோதத்துக்கு மன்யூன்னு பேர். அதனால தான் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது காமோகாரிஷீத் மன்யுவகாரிஷீத் அந்த கோவத்தை போக்கடிக்கணும்னு சொல்லுவோம். இட்லி ரெடி ஆயிடுத்தா மன்யுகாரிஷீத் அப்படின்னு சொன்னால் இன்னும் மன்யுவே போலேன்னு அர்த்தம். அதனால குரோதம் ஹித்வான, அடுத்தது குரோதம் ஹித்வான சோச்சதி கிம்னு ஹித்வார் கிம்னு ஹித்வார் கிம்னு ஹித்வா அர்த்தவான் பவதி. எதை விட்டா ஒருத்தர் ரொம்ப ரிச்சாரார்? சுவாமி ரொம்ப கேள்வி சுவாமி, யக்ஷன் அவரை கேள்வி கேட்குறா, நீ பதில் சொல்லிட்டு போங்க, நீங்கள் என்ன போட்டு கேள்வி கேட்குற? பாருங்க கரெக்ட். ஆசை. காமம் ஹித்வா அர்த்தவான் பவதி. அர்த்தவான் பவதி காமம் ஹித்வா. காமத்தை விட்டுட்டா, ஆசையை விட்டுட்டா. இது ஆசையை விட்டுட்டாங்கிறா. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வைராக்கியம்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். க்ஷோணி கோணசதாம்ச பலநகல துர்வால கர்வானல க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான் ந மன்யாமஹே இத்தும் சேவிதுமே யோசும் தயாளு புரா தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்ம வித்தேஷதாம் அப்படின்னு தேசிகன் வைராகிய பஞ்சகத்தில். வைராகியம்னா என்ன? ராகம்னா என்னென்ன? டிசையர். வீராகம் அப்படின்னா ஆசை இல்லாமல் இருப்பது வீராகம். அந்த தன்மைக்கு வைராகியம். நான் சொல்றது டிரைவ் பண்றது புரியுதா? ராகம்னா ஆசை, வீராகம்னா ஆசை இல்லாமல், வைராகியம்னா தன்மை. அப்படின்னா ஆசை இல்லாமல் இருப்பது வைராகியம். இதுதான் நீங்கள் டிக்ஷனரியை பார்த்தா தெரியும். ஆனால் இது டெஃபினிஷன் இல்லைன்னுட்டார் சுவாமி வேதாந்த தேசிகன். எது மேலே ஆசைப்படக்கூடாதோ அது மேலே ஆசையை விட்டால் அதுக்கு வைராகியம்னு பேரும். அதுதான் கரெக்ட் டெஃபினிஷன். ஏன்னா ஆசைப்படுறதையே விட்டுணும்னா நம்ம ராமர் கோவில், ராமர் மேலே கூட ஆசைப்படக்கூடாது. அதனால தேசிகன் சொன்னார், ஆசைப்படக்கூடாத வஸ்துவில் ஆசைப்படுறதை விட்டுட்டா அது வைராகியம். இதுக்கு வள்ளுவர் ஒரு குறள் சொன்னார். யாதனின் யாதலின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இளன் அப்படின்னு ஒரு குறள் சொன்னார். அப்படின்னா என்ன சொல்? யாதனின் யாதலின் போட்டியெல்லாம் வைக்கிறோம். அது என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லை. ஆற்றுல கடலை மாவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். மைசூர் பாகு பண்ணணும்னா கொஞ்சம் கடலை மாவு வறுக்கணும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். என்னென்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அப்புறம் ஜலம் சேர்க்கிறேள், இதை சேர்க்கிறேள், நெய்யை சேர்க்கிறேள், நெய்க்குள்ளே இதை சேர்க்கிறேளோ இதுக்குள்ளே நெய்யை சேர்க்கிறேளோ ஏதோ ஒன்று, அப்புறம் கலர்றேள், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துவிட்டு கலர்றேள். அப்புறம் அதை நல்லா ஒரு தாம்பாளத்தில் அழகாக கொஞ்சம் நெய்யெல்லாம் பூச்சி கொஞ்சம் நல்லா சிமெண்ட் பிளாஸ்டரிங்லாம் பண்ணி அதுக்குள்ளே இதை போட்டு கரெக்ட் டைமில் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் அப்படியே தளாங்கிறது. விட்டால் நம்மளே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அப்படியே மைசூர் பாகு பார்த்தா அப்படியே பிழிஞ்ச நெய் வாயில் போட்டால் கரையிறது சுவாமி. ஏன்னா சில மைசூர் பாகெல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டு வீடு கட்டிடலாம், செங்கல் தான் அது. அதனால் கரெக்டாக வாயில் கரையிறது. இன்னும் ஒன்று சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், நன்னா இருக்குது, நன்னா இருந்தால் சாப்பிட வேண்டியது தானே, சாப்பிட்றேன். ராத்திரியெல்லாம் பார்த்தா ஒரே ரேஷஸ். அடுத்த நாள் கார்த்தால போய் சுகர் பார்த்தா விராட் கோலி டெஸ்ட் ஸ்கோர் 400 இருக்குது. அப்படின்னா 400 ஆக்கினது எது? மைசூர் பாக். அப்படின்னா எது நமக்கு துயரம் கொடுக்கறதோ அதனால வரக்கூடிய இன்பத்தை விட்டுட்டா அது நமக்கு துயரம் கொடுக்காது. மைசூர் பாக்கை விட்டால் சுகர் ஏறாது. யாதனின் யாதலின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இளன். அழகாக வள்ளுவர் எடுத்திருக்கார் பாருங்க. அதை தான் இங்கே சொல்கிறார். காமம் ஹித்வா அர்த்தவான் பவதி. ஆசையை விட்டாலுங்கிறார். அது நீங்கள் உடனே கேட்பேன், சார் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் சார், ஷார்ட்கட் சொல்லுங்களேன். எனக்கும் ஷார்ட்கட் தெரியல. ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சால் நான் எப்படிலாம் செயின் போட்டுருப்பேனா இல்லையா? ஆசையெல்லாம் விட்டால் அடுத்தது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க.